இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் பன்னீர், 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் எடுத்து இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து பன்னீரோட மசாலா செய்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.